சரசம் சரசம். மாமனாரே, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு என்ன தேவையோ அது நீ கொடுக்கறம்மா. உனக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு தான் இங்க ஆள் இல்லாம போயிட்டாங்க இந்த வீட்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாமனாரே. நேத்து ராத்திரி உங்க பெட்ரூம்ல என் புள்ளையும் நீயும் பேசுனதை கேட்டம்மா. இப்ப என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஒரு நிமிஷத்துல மேகி கூட வேகாதுங்க. ஆனா ஒரே நிமிஷத்துல உங்க தம்பி மட்டும் டயர்ட் ஆகி தூங்கிடுறான். என்னடி பண்ண சொல்ற திவ்யா? என் தம்பியோட மீட்டர் அவ்வளவு நேரம் தான் ஓடுது. என் தங்கச்சி மேட்ரு ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்க தம்பி மீட்டர் முடிஞ்சு போகுது. திவ்யா, எவ்வளவு நேரம் விளையாடுதோ விளையாடட்டும், கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் உருகி போனா என்ன பண்ணுவ நீ? ஐஸ்கிரீம் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. என்னோட நிலைமை கூட அதுதாங்க, அதுதான். பாவம். எனக்கு புரியுது திவ்யா உன் டிப்ரெஷன். என்ன பண்ண சொல்ற? இந்த ஜென்மத்துல உன் தங்கச்சி கொடுத்து வச்சது இவ்வளவுதான் திவ்யா. உன்னோட தம்பி ஒரே நிமிஷத்துல தொங்கிடுறான், அதோட நீயும் படுத்து தூங்கிடுற. என் தங்கச்சியை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் படுற கஷ்டம் என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாது. நான் எல்லாம் கொண்டு வரேன், எல்லாத்தையும் வாங்கி தரேன். இது ஒண்ணுதானே என்னால முடியல. இது கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியல உன்னால? நீ வேற எதுவும் வாங்கி தரலன்னா கூட பரவாயில்ல. இந்த சந்தோஷத்தை தவிர வேற எந்த சந்தோஷமும் இந்த உலகத்துல பெருசு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. இருக்க முடியலன்னா ஊருக்கு போய் தொலை. இங்க உட்காந்து என் உயிரை வாங்காத. நான் போய் படுக்கிறேன். குட் நைட். உனக்கு எப்பவும் குட் நைட் தான், ஆனா எனக்கு பேட் நைட்டு. ஐயோ, A few moments later. நீ இந்த கத்திரிக்காவை ஒழிச்சுக்கலாம். ஆனா என் வாரிசு 1 வீக் கத்திரிக்காவை ஒழிச்சு வைக்க முடியாதுல்ல? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என் பையன் ஒரு நிமிஷம் கத்திரிக்காய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நான் ரொம்ப கவலைப்படுறமோன்னு நினைச்சு. நீங்க இப்ப கவலைப்பட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லுங்க. என் பூவோட நிலைமை இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம் கத்திரிக்காவோட நான் இப்படியே போராடி வாழ வேண்டியதுதான். அப்பா, நீ தனியா போராடுறது என்னால பார்க்க முடியாம இருக்கு. அதுதான் பாடு. இனி என்னோட லட்சியம். எனக்கு புரியல மாமனாரே.